இதில் தண்டனை கிடைப்பதற்கே இதில் வாய்ப்பில்லை. ஸ்டாலினும் அவங்க அரசாங்கமும் உள்ளே வந்து நம்ம கட்சிக்காரன்னு சொல்லி சாட்சிகளை கலைப்பாங்க, ஆதாரங்களை அளிப்பார்கள், எல்லா வேலையும் பண்ணி கட்சிக்காரனை காப்பாற்றி விடுவார். இதுவரை கட்சிக்காரனை காப்பாற்றி தான் விட்டுருக்காரு. நான் சொன்னது உங்களுக்கு இதிலேயே சொன்னேன். பெண் போலீஸ்கிட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணவன் எனக்கு கதை என்ன ஆச்சு? உங்கள் திமுக காரன் பண்ணானே என்ன ஆச்சு? ஈடி போனீங்கன்னா ஒரு வாரத்தில் எடுத்துடலாம். இந்த கம்பெனி இங்கே இருக்குது, இதில் இவங்க தான் இயக்குநர்கள், இவங்க குடும்ப கம்பெனிங்கிறதுக்கு ஆதாரத்தை எடுங்க. அதுக்கடுத்தது ஸ்டாலின் புரிதல் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டார். 1000 கோடிக்கு அந்த நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டடோட போட்டுருக்காரு. அந்த இது ரெண்டையும் வச்சிங்கன்னா எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். ஆட்சி எங்கே ஆட்சி தானாக கவுந்துருமே. அந்த எடப்பாடிக்கு நன்றியோடு இருந்தாருங்களா அவங்க? அடுத்த எலெக்ஷனில் எடப்பாடியை வாரினாங்களா இல்லையா? நீங்கள் எடப்பாடிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்கணும்ல 10.5%. அது உச்ச நீதிமன்றத்தில் போய் அது நின்று போச்சு, செல்லாது. இப்போ எப்படி 15% கொடுப்பாங்க? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி, ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட, அதுவும் என்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட மிக மோசமான பாலியல் பலாத்காரம். அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம், அதில் தான் மிகவும் பாதுகாப்பான பகுதி. அது ஒரு தனி அந்த பல்கலைக்கழகம், அது ஒரு தனி உலகம். அங்கே படிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியெல்லாம் முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டி தான் எடுப்பாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து தான் ஆள் எடுப்பாங்க. 200க்கு அப்போ 197, 198 வாங்கினவங்களுக்கு தான் இங்கே சீட்டு கிடைக்கும். அது அப்படிப்பட்ட ஒரு இது. திமுக வந்ததோட உதயநிதியை போய் அந்த இதில் போட்டாங்க, அந்த யூனிவர்சிட்டி இதுக்கு பல்கலைக்கழக குழுவில். அப்போவே அது உருப்படாதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் அவரே ராஜினாமா பண்ணிட்டார். அந்த அளவுக்கு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம். அங்கேயே வந்து அவங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இதை விட ஒரு கேவலமான விஷயம் ஒன்றும் கிடையாது. முதல்ல இந்த செய்தி வந்த உடனேயே நேற்று வீடியோ போட முடியலை, கிறிஸ்துமஸ்னால். நிறைய பேர் கேட்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போடுங்கன்னு. நான் ரெடி. ஆனால் இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நாளாச்சும் ஓய்வு வேணும். அதனால தான் நான் ஞாயிற்றுக்கிழமை போடுறதில்ல. நேற்று கிறிஸ்மஸ்னால் போடல. நேற்றே நான் வந்து என்ன நினச்சேன்னா, அந்த இது நடந்த உடனேயே இதில் சம்மந்தப்பட்டவன் திமுகவை சேர்ந்தவனாக இருக்கணுங்கிறது இந்த செய்தி வந்த உடனே நான் நினச்சேன். எதுக்காகன்னா, திமுகவை தாக்குறதுக்காக இதை சொல்லலை. திமுகவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது கிரிமினல்ஸை பூரா கட்சியில் சேர்த்துருக்காங்க. கிரிமினல் குற்றவாளிகளை தான் கட்சியில் சேர்த்துருக்காங்க. அவங்க கட்சியில் வந்து சேர்க்குறது மட்டும் முக்கியம் இல்லை, ஒரு பதவி வாங்குறது ரொம்ப ஈஸி. 5 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு பதவி, 10 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு பதவி. இதில் வந்துக்கிட்டு திமுக அறக்கட்டையில் இருக்கிற ஆயிரக்கணக்கான கோடியும் இப்படி மோசமான வழியில் வந்த பணம் தான். குற்றவாளிகளை கட்சியில் சேர்த்து ஒவ்வொருத்தட்டையும் 10 லட்சம் அப்படிங்கும்போது குற்றவாளிகளில் நிறைய பேர் கட்சிக்கு வந்துடுறான். இப்போ ஜாஃபர் சாதிக்கு வந்தது அப்படி தான். போதைப்பொருள் கடத்துகிறான், தனக்கு பாதுகாப்பு வேணுங்கிறான், 10 லட்சம் கொடுத்தோன்னே அயலான் அணி செயலாளர்னு போட்டுறான். அப்போ திமுக வந்து குற்றவாளிகளின் கூடாரமாக இருக்குது. ஆளுங்கட்சி அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்களை காப்பாற்றுற முயற்சியில் ஸ்டாலினே செய்கிறார். இப்போ முன்னாள் மந்திரி வந்து ஜெயக்குமார், அவர் கள்ள ஓட்டு போட்ட திமுக காரனை கையை கட்டி கூட்டிகிட்டு வந்தார். ஜெயக்குமார் அரெஸ்ட் பண்ணி அவன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஸ்டாலின். அப்போ குற்றவாளிகளுக்குன்னா திமுகவில் இருக்கிற குற்றவாளிகளுக்கு என்னென்ன வருது, நம்மளை ஸ்டாலின் காப்பாற்றுவார், கொலை பண்ணால் கூட காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது குற்றவாளிகளுக்கு. அதான் ஒரு பெண் காவலரை போய் மானபங்கப்படுத்தினாங்க. திமுக காரன் ஒன்று இன்றைக்கி வர நடவடிக்கை எடுக்கலையா, அவனை கைது பண்ணாங்களா? அந்த புகார் கொடுத்த அந்த பெண் காவலரை வந்து வாபஸ் வாங்க சொல்கிறாங்க. ஆக இத்தனை குற்றம் நடக்கிறது காரணம் திமுகவும் ஸ்டாலினும் தான். ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவங்க கட்சிக்காரனாக இருந்தாலும் பிடிச்சி உள்ளே போடுன்னு சொல்லணும்ல. அதனால் இது ஆரம்பிக்கும் போதே தெரியும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து திமுக காரன் தான் இதில் இப்போ ஈடுபட்டிருப்பாங்கிறது எனக்கு தெரியும்.
அதை பேசுகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு நாள் லீவ் வந்துச்சு. அதுக்குள்ளே இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைதாப்பேட்டையில் அந்த ஏரியாவை சேர்ந்த மாணவர் அணியாக, சைதாப்பேட்டைக்கு ஒரு மாணவர் அணி, வெக்கங்கிட்ட பொழப்பியா, அந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு போய் பிச்சை எடுக்கலாம். 5 லட்சம் 10 லட்சம் லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு அவங்க ஒன்றுக்கு ஒரு பதவி, அதுக்கு ஒரு இது திமுக அறக்கட்டளை போய் பிச்சை எடுங்க. உலகம் பூரா கம்பெனி ஆரம்பிச்சிட்டிங்க, கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான கோடியை சம்பாதிச்சிட்டீங்க. இன்னும் இந்த 5க்கு 10க்கு ஏன் அலைகிறீங்க? குற்றவாளிகளை ஏன் கட்சியில் சேர்க்குறீங்க? அவனுக்கு என்ன தைரியம்னா, நம்ம சைதை இப்போ பகுதி மாணவர் அணி தலைவர், நம்மளை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் அந்த பெண்ணை போய் இது பண்ணியிருக்கான். உதயநிதியோட ஃபோட்டோ எடுத்திருக்கான். இந்த இதில் குற்றத்தில் ஈடுபட்டவன் சுப்பிரமணி மந்திரியோட ஃபோட்டோ எடுத்திருக்கான். அந்த தைரியம் தான் அவனை இந்த குற்றத்தை செய்ய இது பண்ணுச்சு. ஆனால் இந்த குற்றத்தில் நம்ம என்ன பார்க்கணும்னா, முக்கியமான விஷயம், அந்த பெண் மிகவும் தைரியமான பெண் புகாரை கொடுத்தாங்க. இப்போ முக்கால்வாசி இதில் இந்த மாதிரி பெண்கள் புகாரே கொடுக்க முன் வர மாட்டாங்க. படித்த பெண்ணால் இவர்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். அவன் சொல்லியிருக்கான், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அதனால் இவனுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு புகார் கொடுக்க அந்த பெண்ணுக்கு நம்ம பாராட்டணும். ஏன்னா அந்த காலத்தில் இவ்வளவு தைரியமாக, அதுவும் கட்சி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்கிறது அந்த பெண்ணுக்கு தெரியும். அப்படியும் ஒரு புகாரை கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள முதற்கண் நம்ம பாராட்டணும். அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ புகாரை கொடுத்தாச்சு, அவங்கள கைது பண்ணிட்டாங்க. இன்னொருத்தனும் திமுக காரனாக தான் இருப்பான். ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்க, எழுதிக்கங்க. இன்னொருத்தனும் திமுக காரனாக தான் இருப்பான். எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டால் அந்த பெண்ணோட பேர் சொல்லக்கூடாது. ஏற்கனவே நிறைய வழிகாட்டுதல் இருக்குது. பாலியல் பிரச்சனையில் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் விக்டிம், அவங்க பாதிக்கப்பட்டவங்க, அவங்க பேரை சொல்லக்கூடாது, இது ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. இதே இதில் பொள்ளாச்சியில் வரும்போது திமுக என்ன குதிச்சான். ஸ்டாலின் என்ன வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிங்களே இதுன்னு. இதை விட கேவலம் கட்சிக்காரன் தான் போய் இவ்வளவும் பண்ணியிருக்கான். உங்கள்கிட்ட இருக்கிற போலீஸ் பேரையும் இதையும் போட்டு எஃப்ஐஆரை இன்டர்நெட்டில் போட்டு விட்டான். நடவடிக்கை எடுத்தீங்களா? அன்னைக்கு அந்த எஸ்பி மேலே, பொள்ளாச்சி எஸ்பி மேலே அதிமுக ஆட்சி இருக்கும்போது நடவடிக்கை எடுங்கன்னு குதிச்சிங்களா ஸ்டாலின்? இப்போ நீங்கள் உங்கள் தலைமையில் இருக்கிற போலீஸு பேரை போட்டு விட்டான். அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? அந்த பெண்ணு தைரியமாக அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும்னு வந்திருக்காங்க. அவர்களுக்குள்ளேயே பாதுகாப்பை கொடுக்கணுமா நம்ம? அதுவும் இல்லை. ஆக காவல்துறையை வச்சுக்கிட்டு உங்களுக்கு நிர்வகிக்க தெரியல. ஆனால் இந்த வழக்கு என்ன ஆகும்னு இப்போவே சொல்லிடுறேன். அந்த பெண்ணுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அறிவுரை, இந்த வழக்கு இப்போ தான் உங்களுக்கு பெருசாக தெரியும். இந்த வழக்கை நடத்தப் போவது யார்? காவல்துறை தான் நடத்துவாங்க. காவல்துறை யார்கிட்ட கொடுப்பாங்க? ஏபிபி, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் கொடுப்பாங்க. இவங்க அந்த அசிஸ்டன்ட் நம்மளாம் மறந்துடுவோம். அந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு திமுக சார்பில், ஸ்டாலின் சார்பில் அழுத்தம் கொடுத்து இந்த வழக்கை நீர்த்து போக செஞ்சுருவாங்க. இந்த வழக்கை தோக்கடிச்சிருவாங்க. இதுதான் இவர்கள் நீதித்துறையை கையில் வச்சுக்கிட்டு, வழக்கறிஞரை அரசு வழக்கறிஞரை கையில் வச்சுக்கிட்டு இதை தோக்கடிச்சிருவாங்க. அதனால் அந்த பெண்ணுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை, அந்த பெண் இவ்வளோ தைரியமாக வந்தீங்க, 302 CRPCயில் இன்டர்வியூனர் பெட்டிஷன் போட்டு உங்களுக்குன்னு ஒரு இன்டர்வியூனரை வக்கீல் அப்பாயின்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா குற்றவாளியோட இவங்க கூட்டணி சேர்ந்து ஏபிபியை ஸ்டாலின் தூண்டி விட்டு எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர்களை தப்பிக்க வைத்து விடுவார்கள். தண்டனை என்பது கிடைக்காமல் போய்விடும். அதனால் இதோடு விடக்கூடாது. அந்த பெண் மற்றவங்கெல்லாம் மறந்துடுவாங்க. அந்த பெண் இன்டர்வியூனரை போட்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். திமுகவை சேர்ந்தவர்கள் என்பதால் மந்திரியிலிருந்து, உதயநிதியிலிருந்து, ஸ்டாலினிலிருந்து அத்தனை பேர் மக்கள் மறந்துட்டாங்கன்னு அவனை காப்பாற்ற பார்ப்பாங்க. அதனால் அதிலிருந்து தன்னை காத்து கொள்ளணும் அந்த பெண் அப்படிங்கிறது தான். அண்ணாமலை சொல்லியிருக்காரு, 10 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டு சட்டம் அப்படி இருக்குது. அண்ணாமலை அந்த சட்டம் அவருக்கு தெரியலை. குற்றப்பத்திரிகை இந்த மாதிரி வழக்குகளில் 90 நாள் வரை தாக்கல் செய்யலாம். ஏன்னா இதுக்கு மரண தண்டனை வரை இருக்குது. மரண தண்டனைக்குரிய வழக்குகளில் 90 நாள் வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம்ங்கிறது சட்டம் சொல்லுது. ஆனால் 90 நாளைக்கு உள்ளே எப்போ வேணாலும் பண்ணலாம், 10 நாளில் கூட பண்ணலாம். ஆனால் இவங்க தாக்கல் செஞ்சு தண்டனை வாங்கிட்டாங்கன்னு வைங்க,
செஷன்ஸ் கோர்ட்டில் வரும். அதுக்கப்புறம் அப்பீல்னு சொல்லி ஹைகோர்ட் போயிடுவாங்க. ஹைகோர்ட்டில் 2 வருஷம் குறைஞ்சது. சுப்ரீம் கோர்ட் ஜனாதிபதியிட்ட கருணை மனு, ஏன்னா அதில் தூக்கு தண்டனை வருது. தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா ஜனாதிபதியிட்ட கருணை மனு, க்யூரேட்டிவ் பெட்டிஷன் 10 வருஷம் ஆகும். நம்ம நாட்டு சட்டம் அப்படி இருக்குது. சட்டத்தை கொலை சொல்லி இல்லை, நம்ம அரசியல்வாதிகள் அந்த மாதிரி சட்டங்களை வந்து சரியாக பண்ணாமல் அப்பீல்னு வச்சுருக்காங்க. அதனால் முதல்ல பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. இவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கிறதுங்கிறது எவ்வளவு நாளாகும்? நிர்பயா வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலையும் பண்ணாங்க நிர்பயா கேஸில். அதுக்கே 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு. அதனால் தண்டனை என்பது உடனடியாக கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. கிடைத்தால் அப்பீல்னு அதுவும் போகும். இதில் தண்டனை கிடைப்பதற்கே இதில் வாய்ப்பில்லை. ஸ்டாலினும் அவங்க அரசாங்கமும் உள்ளே வந்து நம்ம கட்சிக்காரன்னு சொல்லி சாட்சிகளை கலைப்பாங்க, ஆதாரங்களை அளிப்பார்கள், எல்லா வேலையும் பண்ணி கட்சிக்காரனை காப்பாற்றி விடுவார். இதுவரை கட்சிக்காரனை காப்பாற்றி தான் விட்டுருக்காரு. நான் சொன்னது உங்களுக்கு இதிலேயே சொன்னேன். பெண் போலீஸ்கிட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணவன் எனக்கு கதை என்ன ஆச்சு? உங்கள் திமுககாரன் பண்ணானே என்ன ஆச்சு? இதில் வந்து என்ன, இதில் உங்களுக்கு கள்ள ஓட்டு ஜெயக்குமார் பிரித்து கொடுத்தாரு, அவனுக்கு கிடைத்த தண்டனை என்ன? ஒரு அசிஸ்டண்ட் இன்ஜினியர், ஜாயிண்ட் இன்ஜினியர், அவன் வந்து கன்னத்தில் அரைஞ்சார உங்கள் திருவொற்றியூர் எம்எல்ஏ, அவருக்கு என்ன தண்டனை கிடைச்சது? உங்கள் கட்சிக்காரன் கொலை பண்ணினாலும் அதை காப்பாற்றக்கூடிய மனப்போக்கில் இருப்பவர் ஸ்டாலின். அதனால் இங்கே நீதி கிடைக்காது. அதனால் பிடிச்சி உள்ளே போடலாம். வருங்காலத்தில் இது வந்து நிச்சயம் இதில் நீதி கிடைக்காது. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. இதை கனிமொழியே சொல்லிட்டாங்க. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னா போராடுங்க பெண்களுக்காக. பெண்களின் பிரதிநிதிங்கிறீங்களே, கனிமொழி உங்களுக்கு தான் சொல்லுங்க. குதிச்சிங்களே, பொள்ளாச்சி வரும்போது பெண் பிரதிநிதிகள் மாதிரி பேசி குதிச்சிங்களே, இன்றைக்கி குதிக்க வேண்டியது தானே? கனிமொழிக்கு தான் கேட்குறேன். பாதுகாப்பு தேவைன்னு ட்விட்டரில் ஒரு 4 வரி எழுதிட்டு உட்காந்துட்டாங்க. அண்ணன் மேலே உள்ள பாசம் அதுதான். ஆக பெண்களுக்கு இப்படி பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இன்னொரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கடலூரில் இந்த பீச்சுக்கு போயிருக்காங்க, கடற்கரைக்கு. அங்கே திமுககாரெல்லாம் ஒன்றா கூடி அவங்கள பலாத்காரம் பண்ணி பெண்களெல்லாம் கையை பிடிச்சி இழுத்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ பெண்களை கையை பிடிச்சி இழுக்கிறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் திமுகவை சேர்ந்தவன்னு சொன்னானே அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த அம்மாவுடைய வீடியோவை பாருங்கள், அந்த அம்மா சொல்லக்கூடிய வீடியோவை பாருங்கள். கடலுக்கு நானே எங்கள் அண்ணன் ஒய்ஃபு எல்லாம் குளிக்க போனோம் சார், குழந்தைங்களோட எல்லாரும். அங்கே போனோன்னே இவங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இருக்காங்களேன்ட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். வெளில வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து என்னையும் எங்கள் அண்ணியையும் இது மாதிரி விட்டுட்டு போங்க, இவ்வளோ 2 பேரையும் விட்டுட்டு போங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசுனாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க கிட்ட சண்டை வளர்த்ததுக்கு அப்புறமா என் கையில் இருக்கிற கலசத்தை பார்த்துட்டு, நீ என்ன, நான் சொன்னேன் நீ நாளைக்கு என்ன அவரை பாடுறான்னு நான் சொன்னதுக்கு நீ என்னவா இருக்கன்னு என்னை கேட்டாங்க. நான் இது மாதிரி நகர செயலாளர் இருக்குன்னு சொன்னேன். இது ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ நகர செயலாளர் இருந்தால் எனக்கு என்ன, இந்த கலசம்லாம் எங்களுக்கு கீழே தான் அப்படி இப்படின்னு ரொம்ப தகாதவா, இது எங்க ஆச்சு, உங்களால் என்ன பண்ண முடியும்னு இந்த வார்த்தையை கேட்டுதான் சார் அவங்க அடிச்சாங்களே. குற்றச்சாட்டை பாருங்க, திமுக காரனே சொல்றாங்க எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அந்த அம்மா. அதையும் பாருங்க. ஸோ அங்கேயும் பீச்சுக்கே போக முடியலைன்னா என்ன அர்த்தம்? குற்றவாளிகள் வர வேண்டிய திமுகக்காரன் வந்து இனி எல்லா அராஜகத்திலையும் ஈடுபடுவான். இப்போ போகிறவங்களை கையை பிடிச்சி இழுப்பான், போகிறவங்க செயின் அறுப்பான், இவங்க கைதும் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு அக்கிரமமும் அநியாயமும் இந்த ஆட்சியில் தொடர்ந்து கொண்டிருக்கும். யாருக்கும் இது வேணாம், இப்படி தான் நடக்கும் ஆட்சி அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இதில் சமீபத்தில் செயற்குழு நடந்தது. உதயநிதி செயற்குழு என்ன போட்டார், பெண்களின் மத்தியில் ஸ்டாலின் அவர்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து நிற்கிறதுன்னாரு. எல்லோரும் கேட்டிருப்பீங்க, நம்மளும் பேசணும். பெண்கள் தான் அங்கே சொன்னோம், காரி துப்புனாங்க, வெள்ளம் அதில் 1000 ரூபா கிடைக்காதுல காரி துப்புனாங்க. இந்த இதில் விழுப்புரத்து கடலூரில் இந்த 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி இது வெள்ள நிவாரண நிதி கொடுக்காம பெண்கள்லாம் வந்து ஜெயிலுக்கு வந்து போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. ஆக பெண்கள் மத்தியில் காரி துப்புறாங்கன்னு சொன்னோம். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன்.
ஆனால் இன்றைக்கி பெண்கள் மத்தியில் ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறது அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் யாரோ ஒரு பெண், அவங்க பெரிய பெரிய படித்தவங்க இல்லை, வசதி உள்ளவங்க இல்லை, சாதாரண ஒரு ரோட்டில் நடந்து போகிறாங்க ஒரு பெண். அவங்க ஸ்டாலினுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கங்கிறத நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க, அவர்கள் மனதில் உள்ள கஷ்டம் பிரதிபலிச்சிருக்கு. யாரோ பாவம் அன்றாடம் காய்ச்சி அந்த பெண் எத்தனை தடவை செருப்பை கலட்டி எறிகிறாங்க பாரு. அப்போ அவங்க மனதில் எந்த அளவுக்கு இது இருக்கும், அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதெல்லாம் உணரணும் ஸ்டாலின் அவர்கள். நம்ம தப்பு பண்ணுறோமே, நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு பிரஜை, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மேலே இவ்வளவு செருப்புக்கு தூக்கி அடிக்கிறாங்களே, அப்போ நம்ம ஏதோ குற்றச்சாட்டு நம்ம மேலே இருக்குது, மக்களுக்கு நம்ம மேலே ஒரு மிகப்பெரிய தீராத கோபம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஆட்சி நடத்தணும். உங்களை குற்றம் சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை போடல. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் பையன் சொல்கிறாரு உங்களுக்கு உயர்ந்து நிற்கிதுன்னு, புகழ் உயரலை. இந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆளுங்க மத்தியிலையும் இவங்களை யாரும் தூண்டி வரல, மற்ற கட்சிக்காரவங்க இல்லை. அவர்கள் மனதால் பாதிக்கப்பட்டதுனால இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. ஸ்டாலின் திருந்துங்க, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அடிமட்ட மக்கள் மனசில் நீங்கள் நிறைஞ்சு நிற்கிற அளவுக்கு நல்ல திட்டங்களை போடுங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அறிவுரையாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது அண்ணாமலை, அவர் ரொம்ப வெகுண்டு எழுந்துட்டார், பயங்கர கோபம். பாராட்டுறோம் நம்ம. ஏன்னா தவறு நடக்கும்போது அதை பார்த்து கோவப்படுறது மனித இயற்கை. அவர் அதைத்தான் செஞ்சுருக்கார். ஒரு சட்டமாக ஒரு அநியாயம் நடந்திருக்கு இந்த ஆட்சியில், இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள்ங்கிறத தெரிஞ்சு அவர் பொங்கி எழுதுறது தப்பே கிடையாது. எல்லோருக்கும் அந்த உணர்வு இருக்கிறது, நீங்கள் சொல்லிட்டீங்க. அவர் 3 விஷயத்த சொல்லியிருக்காரு அண்ணாமலை. இந்த ஆட்சியை பார்த்து மிகவும் கோபம் அடைஞ்சு என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னா, இன்னையிலேருந்து நான் செருப்பே போட மாட்டேன்ட்டார். இந்த ஆட்சியை கவிழ்க்கும் வரை செருப்பே போட மாட்டேன்ட்டு மிகப்பெரிய முடிவு எடுத்துட்டார். ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கணும். நீங்க பாத்துக்க, நாங்க திரும்பி எலெக்ஷன் பணம்லாம் கொடுப்போம். 1000 கோடி ஒரு வீட்டுக்கு எல்லாம் பணம் கொடுக்காம தான் மறுபடியும் எலெக்ஷன் நிற்போம். செருப்பு போடுறது கிடையாது. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுந்தாங்க. இன்னி பார்த்துலாம் வாங்க இறங்கும். செருப்பு போடாமல் ரொம்ப கஷ்டம். அதுவும் செருப்பு போடாமல் எவ்வளோ நாளைக்கு இந்த ஆட்சி எப்போ போங்க? 2026 வரை நீங்கள் செருப்பு போடாமல் இருக்க முடியுமா? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பாஜக அரசவங்களை கலைக்கலாம் மாட்டாங்க, கவுக்கவும் மாட்டாங்க. கலைக்கக்கூடிய அதிகாரமே உங்ககிட்ட தான் இருக்குது, பாஜகட்ட, மத்திய பாஜகட்ட. நீங்கள் செருப்பு போடாமல் இருந்தீங்கன்னா அவங்கள நம்பி நீங்கள் செருப்பு போடாமல் இருக்கிறது தப்பு. அவங்க கலைக்க மாட்டாங்க. அதனால் முடிவை மாற்றுங்க, செருப்பு போடாமல்லாம் இருக்காதீங்க. தீய சக்திகள் நாட்டில் கொஞ்ச நாள் இருந்து தான் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லபடி நாட்டுக்கு கெட்ட நேரம் வரும்போது தீயவர்கள் தான் ஆட்சிக்கு வருவாங்க. முன்னாடியெல்லாம் அரக்கர்கள்லாம் ஆட்சி செஞ்சாங்கன்னா நாட்டுக்கு கெட்ட நேரம் வரும்போது அரக்கர்களும் தீயவர்களும் தான் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் டிஎம்கே வந்துட்டாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நாட்டுக்கு கெட்ட நேரம் ஒன்று. அதுக்காக நீங்கள் செருப்பு போடாமல் போகிறேன் அப்படிங்கிறது ஒரு தவறான முடிவு. அதை உங்கள் பாஜக, மத்திய பாஜக எந்த நடவடிக்கையும் எடுக்காது. முடிவை மாற்றுங்கள். அதுக்கடுத்தது சொல்கிறாரு, 48 நாள் இன்னையிலேருந்து முருகருக்கு விரதம் இருக்க போகிறேன், காட்சி இதாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது தெய்வ நம்பிக்கை இருக்கிறதுல தப்பு இல்லை, விரதம் இருங்க. ஆனால் எப்போவுமே கடவுள் நேரம் எதையுமே செய்ய மாட்டார், மனிதர்கள் தான் அதை செய்யணும். ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தான் மனசாட்சிப்படி நடவடிக்கை எடுக்கணும். முருகரே நேரம் இதை சூரசம்ஹாரம் பண்ணுறதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது. இன்று கடவுளெல்லாம் நேரு எதையும் செய்ய மாட்டார். ஆனால் மனசாட்சி உள்ள மனிதர்கள் அது கடவுளுக்கு செய்யும் பணியாக அவங்க தான் ஆட்சி அகற்றணும். அதை செய்ய மாட்டேங்கிறாங்களே மோடி, அமித்ஷாவும். அதனால் 48 நாள் நீங்கள் உண்ணாவிரதம் மீது விரதம் இருந்தாலும் நல்லது நடக்குமாங்கிறது என்னுடைய சந்தேகம். காரணம், பதவியை கையில் வைத்திருப்பவர்கள், அந்த அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் யாரும் அதிகாரத்தை சரியாக உபயோகிப்பதில்லை.
அதனால் உங்கள் பூஜைக்கும் பலன் கிடைக்குமாங்கிறதும் பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது தான் என்னுடையது. மூணாவது இன்னும் மோசமான முடிவு எடுத்திருக்காரு. இது மூணாவது எடுத்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. வெளியில் நின்றுக்கிட்டு 6 தடவை சவுக்கில் அடிச்சுக்கிற போகிறேங்கிறார். நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ள போகின்றேன். சாட்டை என்னை அடிச்சுக்க ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் பேசுகிறதா தெரியலை. சவுக்கில் நீங்கள் ஏன் அடிச்சுக்கிறீங்க? அதனால் சவுக்கில் அடிக்கிறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான முடிவு. அது வேணாம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. ஆனால் அப்போ இவங்களை கவுக்கிறது எப்படி? அது எல்லாத்துக்கும் தெரியணும்ல. அண்ணாமலைக்கே நான் அறிவுரையாக சொல்கிறேன். கவிழ்ப்பது முருகர் கையில் இல்லை, உங்கள் கையில் இருக்கிறது, மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது. முருகரை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்குறதுக்கு முருகரின் போர்ட்ஃபோலியோவில் இல்லைங்கிறதுண்ணா. நீங்கள் சவுக்கில் அடிச்சுக்கிட்டீங்கன்னா அது என்னதுக்குன்னா, இவ்வளவு நடந்தும் என்னுடைய பாஜக எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லையே அப்படின்னு உங்கள் பாஜகவை திட்டி தான் நீங்கள் சவுக்கில் அடிக்கணும். செருப்பு போடாமல் போகிறீங்கன்னா அது நீங்கள் இவங்களை திமுகவை எதிர்த்து நான் சொல்ல மாட்டேன், உங்கள் பாஜக தலைமையை எதிர்த்து தான் நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்தணும். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவர்களை டிஸ்மிஸ் பண்ணணும். நான் வழி சொல்கிறேன், உங்கள் பாஜகட்ட சொல்லி நடத்துங்க. டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட லட்டு மாதிரி உங்கள் கையில் இது இருக்க ஆதாரம். நான் அண்ணாமலைக்கு சொல்கிறது, ஈடிக்கு போங்க, அமலாக்கத்துறையிட்ட. இவர்கள் துபாயில் நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான இதை நீங்களே முதல் இதில் கொடுத்தீங்க. அதில் இயக்குனராக இருந்தவர் உதயநிதி ராஜினாமா பண்ணிவிட்டு அன்பில் மகேஷை போட்டிருக்காங்க. குடும்ப கம்பெனி. இந்த துபாயில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி இவர்கள் குடும்ப கம்பெனி. அதில் இயக்குனராக இருந்தவங்கெல்லாம் இவங்கிறதுக்கான ஆதாரத்தை நீங்கள் மத்திய அரசாங்கம் ஈடி துபாய் அரசாங்கத்திலிருந்து ஈஸியாக வாங்கிடலாம். அங்கே இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸில் ரொம்ப ஈஸி. ஈடி போனீங்கன்னா ஒரு வாரத்தில் எடுத்துடலாம். இந்த கம்பெனி இங்கே இருக்குது, இதில் இவங்க தான் இயக்குனர்கள், இவங்க குடும்ப கம்பெனிங்கிறதுக்கு ஆதாரத்தை எடுங்க. அதுக்கடுத்தது ஸ்டாலின் புரிதல் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டார். 1000 கோடிக்கு அந்த நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டடோட போட்டிருக்காரு. அந்த இது ரெண்டையும் வச்சிங்கன்னா எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். ஆட்சி தானாக வந்துருமே. ஜெயலலிதா அவங்க டான்சி நிலத்தை வாங்கினாங்கன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குனாங்க, அரசாங்க நிலத்தை வாங்கினாங்கன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி சுப்ரீம் கோர்ட் வர போச்சு இல்லை அது. அதே மாதிரி அரசாங்க பணத்தை இவங்க குடும்ப கம்பெனி ஒன்று ஆரம்பித்து இந்த அரசாங்க பணத்தை குடும்ப கம்பெனியில் போய் முதலீடு பண்ணியிருக்காங்க, குடும்ப கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்கங்கிறத வச்சா உடனே ஒரே வாரம் 10 நாளில் இவங்களை கைது பண்ணி உள்ளே போட்டுடலாம். அப்புறம் தானாக ஆட்சி கவிழ்ந்துடும். ஆட்சி கவிழக்கூடிய அத்தனை அதிக விஷயமும் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் விரதம் இருந்தீங்கன்னா எப்படி? காலில் செருப்பு போடாமல் இருந்தால் அப்படி கேலியா இல்லை? சபரீசன்டே இல்லாத ஒரு விஷயமா? சபரீசன் பண்ணாததா? வானம்னு சொல்லி லட்சக்கணக்கான கோடி முதலீடு. வானம்ங்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க. உங்கள் ஈடியிலிருந்து சபரீசன், உதயநிதி, ஸ்டாலின் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுங்க. 3 வருஷத்துக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுங்க. செந்தில் பாலாஜிக்கு எடுத்த மாதிரி அத்தனை பேர் மாட்டுவான். அத்தனை மந்திரிகளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுங்க. மந்திரிகளை 5 பேர் 10 பேரை அரெஸ்ட் பண்ணி செந்தில் பாலாஜி மாதிரி போட்டிங்கன்னா அவ்வளோ பேரும் அப்ரூவராகி நாங்கள் அடித்த கொள்ளையில் அவங்க வீட்டுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கிறத சொல்லிடுவான். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அதிகாரம் யார் கையில் இருக்கிறது? உங்கள் கையில் தானே இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்கள காப்பாற்றுறீங்க. இதே G2 இன்கம் டேக்ஸ் ரைடு அடிக்கும்போது ஸ்டாலின் டெல்லிக்கு போய் ஏர்போர்ட்டில் நிர்மலா சீதாராமனை பார்த்து சொன்ன உடனே G2 மேலே அடித்த ரைடு நின்னதா இல்லையா? அப்போ அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. செய்யாமல் இருந்தால் பரவாயில்லை, அவர்களை காப்பாற்றும் வேலையை நீங்கள் தானே செய்கிறீங்க. கனிமொழிக்கு சிங்கப்பூரில் நிறைய முதலீடு பண்ணியிருக்காங்க பிஸ்னஸில். எங்கிருந்து வந்தது அந்த முதலீடெல்லாம்? 2Gயில் எங்கெங்கே போனது? வோல்டாஸுங்கக்கூடிய டாட்டா இதெல்லாம் எழுதி கேட்டாங்க. இதே சென்னையில் தேனாம்பேட்டை அந்த தேனாம்பேட்டை முடிஞ்சு அபிராமபுரம் அந்த ஏரியாவில் வோல்டோஸ் கம்பெனி இருக்குது. அந்த வோல்டோஸ் கம்பெனியே இதில் இருக்கும்போது எழுதி வாங்கினாங்க. கருணாநிதி டிவிக்கு 200 கோடி ரூபா அப்போ இதில் பணம் வாங்கினாங்க 2Gயில். அதெல்லாம் உங்களால் இப்போ 2G ஈடியால் பிடிக்க முடியாதா? அமலாக்கத்துறையில் எல்லாத்தையும் பிடிச்சிங்கன்னா பிடிச்சி உள்ளே போட்டு இல்லாமல் எல்லாத்தையுமே ஆட்சி தானாக கவிழ்ந்து விடுமே. இது அத்தனையும் செய்யாமையா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் சிபிஐ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு?
நீங்களே உங்களை ஏன் காப்பாற்றுறீங்க? சிங்கப்பூர் போங்க, ஈடிட்ட சொல்லி சிங்கப்பூரில் பிடிச்சிங்கன்னா கனிமொழியை கையுங்களவுமாக மாட்டுவார். கனிமொழி ஸ்டேட்மெண்ட் எடுங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை. இது எல்லாத்தையுமே நான் சொல்லிக் கொடுக்கணுமா? இன்னும் 1000 இது இருக்குது ஆதாரங்களை எடுப்பதற்கு. இவ்வளவையும் செய்யாமல் ஃபைல் 1 ஃபைல் 2ன்னு நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் ஆட்சியை வச்சுக்கிட்டு, ஈடியை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு, இன்கம் டேக்ஸை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு, சிபிஐயை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு, நீங்கள் முருகருக்கு போய் பூஜை பண்ண போகிறேன், விரதம் இருக்க போகிறேன், என் உடம்புல நான் இப்போ 6 தடவை சவுக்கில் வச்சுக்க போகிறேன், நான் செருப்புலாம் போக போகிறேன், அது கேலி கூத்தா இல்லையா? நான் அண்ணாமலை மனசை புண்படுத்தணும்னு பேசலை. நீங்கள் பேசுகிறதுக்கு நான் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? ஆட்சியை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு முருகர்கிட்ட போய் நீங்கள் வேண்டுனீங்கன்னா எப்படி பழிக்கும் அப்படிங்கிறத அண்ணாமலைகிட்ட சொல்கிறேன். அண்ணாமலைக்கு உங்கள் மத்திய பாஜகவை சொல்லுங்கள். ஊர் இந்திரா காந்தியெல்லாம் அப்படி தான் எடுத்தாங்க. இந்திரா காந்தி கமிஷன் ஒன்று போட்டாங்க, சர்க்காரி கமிஷன் ரிப்போர்ட்டை வாங்கினாங்க, திமுக அதை டிஸ்மிஸ் பண்ணாங்க. இல்லை ஒரு கமிஷன் போடுங்க, நீங்கள் கொடுத்தீங்களா டிஎம்கே ஃபைல் 1 2 அதெல்லாம் அங்கே போய் கொடுங்க, கமிஷன் போட்டுக்கிட்டு இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்மிஸ் ஆகிடுது. கமிஷனே போட மாட்டேங்கிறீங்க. அப்போ காரணம் அவர்கள் தப்பிப்பதற்கு காரணம் நீங்கள் தானே அப்படிங்கிற அடுத்த இந்த செய்தியும் அண்ணாமலைக்கு வேண்டுகோள் ஆகுறேன். நீங்கள் சவுக்கில் அடிக்கிறத உடனடியாக வாபஸ் வாங்கிடுங்க, செருப்பு இல்லாமல் போகிறத வாபஸ் வாங்கிடுங்க. மத்திய பாஜக எதையும் செய்ய மாட்டாங்க, இவங்களை நம்பி நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தானா. பாஜகவை எப்போவுமே தாக்குறேன்னே நினைக்காதீங்க. உங்களுடைய நீங்கள் செயலிழந்து இருப்பதை தான் நான் தாக்குறேன், செயல்பட மாட்டேங்கிறீங்கிறத தான் நான் தாக்குறேன். அதனால் ஜிஎஸ்டியை தாக்குறோம்னா அது மக்களை பாதிக்குது. அதில் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். மக்களுக்கு தெரியும் யார் எவ்வளோ பாதிக்கிறாங்கன்னு, வரியால் உறிஞ்சுறாங்க. அதனால தான் நான் எதிர்த்து பேசுகிறேன். ஆனால் இதில் முற்றும் பிஜேபி திமுக இந்த அளவுக்கு அராஜகம், அநியாயம், ஊழல்லாம் பண்ணுறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சசிகலாவை எடுத்துக்கோங்க. பாஜகக்காரங்க நீங்களே யோசிங்க, தமிழ்நாட்டு மக்கள் யோசிங்க. 1600 கோடி கொள்ளையடித்த பணம் எப்படி வரும்? எங்கேருந்து ஆட்சியிலேருந்து இவ்வளவு அடித்தாங்க? எல்லாத்தையும் இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை அட்டாச் பண்ணிட்டான், சீல் வச்சுட்டான். ஒரு பாஜக பிரமுகர் இங்கே இருக்கார், அவரை போய் சசிகலா பார்க்குறாங்க. அவங்க நிர்மலா சீதாராமன்கிட்ட பேசி 300 கோடியோ 400 கோடியோ அபராதம் போட்டு 1600 கோடியும் திருப்பி கொடுத்ததா இல்லையா அந்த பாஜக அரசாங்கம்? அப்போ ஊழலை பற்றி நீங்கள் எப்படி பேசுகிறது? எப்படி சசிகலாவுக்கு நீங்கள் 1600 கோடி சொத்தை திருப்பி கொடுத்தீங்க? அப்போ ஊழலுக்கு நீங்கள் துணை போகிறீர்களா? அதே தானே டிஎம்கேக்கு எதையும் செய்யாமல் இருக்கீங்க. அப்போ யாரை எதிர்த்து போராடுறீங்க அண்ணாமலை? உங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுங்க. அதனால் விரதம், செருப்பு போடாமல் இருக்கிறது, சவுக்கடி, இதெல்லாம் முட்டாள்தனமான முடிவுகள். உங்கள் மத்திய தலைமையை செயல்பட சொல்லுங்கள் அப்படிங்கிறத பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் நான் செய்தியாக தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்தது அன்புமணி ராமதாஸ் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். நல்லா யோசிக்கணும். வன்னிய பெருமக்கள்லாம் நான் சொல்கிறேன், உழைப்பாளிகள் நீங்கள், அவ்வளோ கஷ்டப்படுறீங்க தெரியும். விவசாயிகள் உங்களுக்கு உங்கள் மேலே எனக்கு மரியாதை என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலான வன்னியர்கள் விவசாய பெருமக்கள் இந்த நாட்டுக்கு உணவை கொடுக்கக்கூடிய உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் அந்த பணியை செய்து கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உன்னதமான பணியை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் மாதம் 1 லட்சம் 80,000 வசதியாக இருக்காங்க. அதே மாதிரி விவசாயம் செய்கிறவங்க யாராச்சும் மாதம் ஒரு 10,000 ரூபா வர்ற மாதிரி வசதியாக இருக்காங்களா? வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் வர்ற அளவுக்கு வசதியாக இருக்காங்களா? அதுதான் நம்ம நாட்டின் கொடுமை. அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த விவசாய பெருமக்கள் பெரும்பாலானவர்கள் வன்னியர்கள் பெருமக்கள் தான். அவங்கள அந்த அமைப்பை, ஜாதி அமைப்பை வச்சு ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணியும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு. இப்போ என்ன சொல்கிறாங்க, 15% எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டாலினை பார்த்து, உங்களுக்கு இந்த எலெக்ஷனில் 26 நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம். இதோ ஊரை ஏமாத்துகிற வேலை. வன்னிய பெருமக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள்லாம் புரிஞ்சுக்கங்க. இதே எடப்பாடி பழனிசாமி போன எலெக்ஷனுக்கு முன்னாடி 10.5% இடஒதுக்கீடு கொண்டாந்து சட்டம் நிறைவேற்றினார்.
நிறைவேற்றினாரா இல்லையா? அந்த சட்டம் தான் அவர் தோக்குறதுக்கும் காரணமாக இருந்தது. மற்ற ஜாதிக்காரவங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டேன்ட்டாங்க, அவருக்கு எதிர்ப்பாக கிளம்புனாங்க. அப்படி அதனால் தோற்றார் இவர் எடப்பாடி. அந்த எடப்பாடிக்கு நன்றியோடு இருந்தாருங்களா அவங்க? அடுத்த எலெக்ஷனில் எடப்பாடியை வாரினாங்களா இல்லையா? நீங்கள் எடப்பாடிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்கணும்ல, 10.5%. அது உச்ச நீதிமன்றத்தில் போய் அது நின்று போச்சு, செல்லாதுன்னு. இப்போ எப்படி 15% கொடுப்பாங்க? நம்ம நாட்டில் ஜாதி கணக்கெடுப்பு இன்னும் சரியாக நடக்கலை. நீங்கள் இந்த ஜாதி இவ்வளோ பேர், இந்த ஜாதி இவ்வளோ பேருன்னு நீங்கள் இடஒதுக்கீடு கேட்குறதா இருந்தால் ஜாதி கணக்கெடுப்பு சரியாக வரணும். ஜாதி கணக்கெடுப்பே சரியாக இல்லை. அப்போ ஊரை ஏமாத்துறாங்க, வன்னிய பெருமக்களை ஏமாத்துறாங்க இவங்க அரசியல்வாதிகள். குறிப்பாக அன்புமணி ராமதாஸும் டாக்டர் ராமதாஸும் வன்னிய பெருமக்களை ஏமாத்துறாங்க. வன்னிய பெருமக்கள் ஏமாந்துடாதீங்க. 15% எல்லாம் சட்டப்படி, சட்டத்தின் அடிப்படையில் வாய்ப்பே கிடையாது. அதை சொல்லி இவங்க இது பண்ணுற ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒரு ஆளை காலம் வருவாங்க. 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த எடப்பாடியை காலம் வருனாங்க. அடுத்த எலெக்ஷனில் யாரை காலம் சொல்லுங்கள்? பிஜேபி. இப்போ பிஜேபி இந்த அடுத்த எலெக்ஷனில் பிஜேபியோட கூட்டணி இல்லைங்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அதுவும் நல்லது செஞ்சாலும் காலவாரிடுவாங்க. எடப்பாடி எம்பி கொடுத்ததுனால தான் அன்புமணி எம்பி ஆனார். காலவாரினாங்க. 10.5% காலவாரினாங்க. பிஜேபிக்கு ஏன் போகிற இது பண்ணாங்க? மந்திரி பதவி கிடைக்கும், அவர் மனைவிக்குன்னு ஐடியா பண்ணாங்க, அது கிடைக்கல. இப்போ பிஜேபியை காலவாரிட்டு திமுகவுக்கு 15% கொடுத்தா நான் ஆதரவு கொடுப்பேன்னா இதெல்லாம் ஊரை ஏமாற்ற வேலை இல்லையா? வன்னிய பெருமக்களை சிந்தியுங்கள். இவர்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்த கருத்து. அடுத்தது திருமா. இப்போ அவரும் இது மாதிரி ஆகிட்டார். உதயநிதி ஸ்டாலின் மாதிரி டெய்லி எதையாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு நம்ம பதிலே சொல்ல முடியாத, டெய்லி பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. அவர் திமுக கூட்டணியாக ஆதரிக்கிறாராம். சனாதன கூட்டணி வலுப்பட்டுறக்கூடாதான். சனாதன கூட்டணி பலம் பெறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறேங்கிறாங்க. சனாதனத்து காலில் நீங்கள் ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் விழுந்து ரொம்ப நாளாச்சு. பாத பூஜை கதை என்ன ஆகுறது? உதயநிதி காலில் விழுந்துட்டாரா? நாங்கள் அந்த மாதிரி செய்யலை அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாரா? இல்லை இந்த ரங்கராஜ நரசிம்மன் மேலே ஒரு அவதூறு வழக்கு போட்டாரா உதயநிதி? இல்லை ஸ்டாலினோ? எதுவும் இல்லை. அப்போ சனாதனத்து காலில் விழுந்துட்டாங்க. பாத பூஜை பண்ணது உண்மைங்கிற மாதிரி தான் தெரியுது. சனாதனத்து காலில் உதயநிதி விழுந்துட்டார். ஸ்டாலின் எப்போவோ விழுந்துட்டார். திருப்பதி வெங்கடாஜலபதி இது பூஜையை பண்ணிட்டு பதவி ஏற்கும்போது அவரும் சனாதனத்து பக்கம் வந்துட்டார். ஏன் நீங்கள் திரும்ப நீங்கள் என்னாச்சு? நீங்களும் சனாதனத்து பக்கம் வந்துட்டீங்களே. இந்த 20 இப்போ நடந்தது 24 எலெக்ஷனு, எம்பி எலெக்ஷனு, சிதம்பரத்துக்கு போய் பூஜை போட்டு மாலை எல்லாம் போட்டு காலில் விழுந்தீங்களா இல்லையா? அது என்ன? சனாதனத்து பக்கம் போயிட்டீங்கன்னு தானே அர்த்தம். சனாதனம்ங்கிறது என்ன? இந்து மதத்தின் அடிப்படை. அது அந்த காலத்தில் இருந்தது, அந்த காலத்து சூழ்நிலைகளுக்காக வந்தது. அதில் நீங்கள் சாதின்னு ஒரு முறை வந்தது. ராஜஸ்தான்லாம் கணவன் இறக்கும்போது பெண்களுக்கு அந்த தீலையே இருக்க சொல்லுவாங்க. அது மோசமானதுன்னா அந்த காலத்தில் ஏன் வச்சான்னு கேட்டிங்கன்னா, கணவன் இறந்த பிறகு மனைவிக்கு பாதுகாப்பு இருக்காது, அதனால் மனைவியும் இறக்கணும்னு ஒரு நம்பிக்கையில் பண்ணாங்க. இப்போ அது இருக்கா? காலத்துக்கு ஏற்றபடி மாறி போச்சு. அன்றைக்கி இருந்த சனாதன தர்மங்கள்லாம் அப்பப்போ இருந்ததுக்காக வந்தது. அதை எத்தனை வருஷத்துக்கு பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க? 1000 வருஷத்துக்கு அப்புறமா ஜனாதானம்னு இல்லாத ஒன்று, இப்போ யாருமே அதை கடைப்பிடிக்காத ஒன்று சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்துனீங்கன்னா எப்படி? இன்னும் ஜனாதானம். அதுக்காகத்தான் திமுக கூட்டணியில் நான் இருக்கேன். நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற 50 கோடி, அவங்க கொடுக்குற 12 சீட்டு, எம்பியில் அவங்க கொடுக்குற 2 சீட்டு, இதுக்காகத்தான் நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்களே ஒழிய சனாதன கூட்டணி ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக திமுகவில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவது ஊரை ஏமாற்றும் வேலை என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்காதீர்கள் அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு நாங்கள் பதிலாக சொல்ல விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.